விஞ்ஞானிகளில் மிக அதிகமான நவீன கருவிகளை கண்டுபிடித்தவர் என்ற பெருமைக்கு உரியவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் கண்டுபிடித்து பேட்டன் உரிமை பெற்ற பொருட்களின் எண்ணிக்கை 1000க்கும் மேல். அமெரிக்காவில் ஓஹியோ மாநிலத்தில் மிலான் நகரில் 1847ஆம் ஆண்டு பிறந்தார் தாமஸ் ஆல்வா எடிசன். தந்தை பெயர் சாமுவேல் எடிசன். அவர் நிலங்களையும் விளைபொருட்களையும் வாங்கி விற்கும் வியாபாரி. தாயார் நான்சி எலியட் ஒரு ஆசிரியை. சிறு வயதிலேயே துருதுருவென்றிருந்தார் தாமஸ் ஆல்வா எடிசன். எதை பார்த்தாலும் ஏன், எதற்கு, எப்படி என்று ஆராய்வார். பறவைகள் அடைகாத்து குஞ்சு பொரிப்பதை பார்த்த அவர் ஒரு நாள் தன் வயிற்றுக்கடியில் முட்டையை வைத்துக் கொண்டு படுத்திருந்தார். நான் அடைகாத்தால் குஞ்சு பொரிக்குமா என்று பார்க்கத்தான். புத்திசாலியாக இருந்தாலும் அவர் ஒரு சில மாதங்கள் தான் பள்ளிக்கு சென்றார். படிப்பு ஏறாததால் ஆசிரியர்கள் அவரை மக்கு என்று திட்டினார்கள். அதனால் பள்ளிக்கு செல்ல அவர் விரும்பவில்லை. ஆசிரியையான அவர் தாயாரை வீட்டில் பாடம் கற்றுக் கொடுத்தார். தாயார் அளித்த ஊக்கத்தால் தாமஸ் ஆல்வா எடிசன் ஏராளமான புத்தகங்களை படித்தார். நாள் ஆக ஆக அவர் விஞ்ஞான ஆராய்ச்சியில் தீவிரமாக ஈடுபட்டார். விஞ்ஞான கண்ணாடி புட்டிகள், அமிலங்கள், திரவங்கள், சோதனை கருவிகள் ஆகியவை அவர் அறையில் நிறைந்திருந்தன. ஒருமுறை ஓடும் ரயிலில் அவர் ஆராய்ச்சி நடத்தும் போது தீ விபத்து ஏற்பட்டது. அதனால் ரயில்வே கார்டு ஆத்திரம் அடைந்து எடிசன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். அதனால் அவருடைய ஒரு காது செவிடாகிவிட்டது. ஒற்றை காதுடன் தன் விஞ்ஞான ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார் எடிசன். எடிசனுக்கு முன்பே மோரிஸ் என்பவர் தந்தி கருவியை கண்டுபிடித்திருந்தார். அதில் பல முன்னேற்றங்களை செய்தார் எடிசன். கிரஹாம் பெல் கண்டுபிடித்த டெலிபோனில் சில குறைகள் இருந்தன. பேசுபவரின் குரல் தெளிவற்று இருந்தது. டெலிபோனில் பேசுவது துல்லியமாக கேட்பதற்கு வழி கண்டுபிடித்தவர் எடிசன். பாடுவதை ஒளிப்பதிவு செய்து அதை ஊசி மூலம் மீண்டும் பாட வைக்கும் கருவியை 1877 கண்டுபிடித்து அதற்கு போனோகிராப் என்று பெயரிட்டார். அதுதான் பிறகு கிராமபோன் என்ற பெயரில் உலகம் முழுவதும் பரபரப்பை உண்டாக்கியதாகும். எடிசன் கண்டுபிடித்த மிக முக்கியமான பொருள் மின்சார பல்ப். இதை 1878 கண்டுபிடித்து உலகம் முழுவதும் விளக்கேற்றி வைத்தார். அசையாக படம் எடுக்கும் போட்டோ கேமரா ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் சினிமா படத்தை கண்டுபிடித்தவர் எடிசன் தான். முதலில் ஊமை படங்களை தயாரிப்பதில் வெற்றி பெற்ற எடிசன் பிறகு பேசும் படத்தை தயாரிப்பதிலும் வெற்றி பெற்று சாதனை படைத்தார். இதன் மூலம் அவரின் புகழ் உலகம் முழுவதும் பரவியது. தனது கண்டுபிடிப்புகளின் உரிமையை பல்வேறு கம்பெனிகளுக்கு விற்றதில் ஏராளமாக பணம் குவிந்தது. எடிசனின் மனைவி பெயர் மேரி ஸ்டில்வெல். கணவரின் ஆராய்ச்சிகளுக்கு உறுதுணையாக இருந்து அவர் வெற்றிக்கு பாடுபட்டவர். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள். திருமணமாகி 8 ஆண்டுகளுக்கு பின் எடிசனின் மனைவி காலமானார். இதனால் நீண்ட காலம் துயரத்தில் மூழ்கியிருந்த எடிசன் பல நாட்களுக்கு பின் மறுமணம் செய்து கொண்டார். அமெரிக்காவின் மிக பெரும் கோடீஸ்வரரும் மோட்டார் கார் தயாரிப்பதில் உலக புகழ் பெற்றவருமான ஹென்றி ஃபோர்ட் எடிசனின் நண்பர். அவர் தாமஸ் ஆல்வா எடிசன் மனித குலத்தின் தொண்டர், மனிதர்களில் மிக உயர்ந்த மாமனிதர் என்று பாராட்டியுள்ளார்.